எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைங்க எஜமா, எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைங்க. சம்மன் என்பது அழைப்பாணை. அழைப்பாணை வந்து ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ். அதை கேர்லெஸ்ஸாலாம் அனுப்ப முடியாது, தவறுதலாலாம் அனுப்ப முடியாது. காரணம் என்னன்னா, ஈடிக்கு இருக்கிற ஒரே அதிகாரம் வந்து பிஎம்எல்ஏ கீழே நடவடிக்கை எடுக்கிறதா. லேயரிங்னா பல இடங்களில் பதிக்க வைத்தல், பல நிலைகளில் பதிக்க வைத்தல். இன்டகிரேஷன்னா அதை நாட்டின் பொது பொருளாதாரத்தோடு இணைத்தல். இந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமும் இந்த 3 கூறும் இல்லைன்னா பிஎம்எல்ஏ ஆக்டே ஒர்க் ஆகாத. அப்போ ஒரு விவசாயி 6 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற விவசாயி எந்த கருப்பு பணத்தை எப்படி செலவு செய்ய முடியும்? வீட்டுல துணிமணியை தான் செலவு செய்ய முடியும். அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 500 ஏக்கர் நிலமும் ஒரு பெரிய மலையும் இருக்குங்க, அதுக்கு நுழைவாயில் வந்து இந்த விவசாயியோட நிலம், இதன் பின்னணியில பெரிய சதி இருக்குன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. தவறான சம்மனுக்கு வந்து கண்டிப்பாக நஷ்ட ஈடு கேட்கணும். இப்படி எல்லாம் செஞ்சாதான் ஈடிக்கு வந்து புத்தியும் வரும், வேற வழி இல்ல. அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதாவின் மாநில தலைவரா இல்லைன்னா ஈடியோட மாநில தலைவரா? அவர் எதுக்கு ஈடிக்கு வக்காலத்து வாங்கணும்? அப்பவுமே அந்த இடத்துல சந்தேகம் வந்துருது. அப்போ கைது செஞ்சாலே அடுத்த 6 மாசத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பொலிட்டிக்கல் சீட்ல இல்லாம போயிடுவாரு. இப்போ எப்படி செந்தில் பாலாஜி பொலிட்டிக்கல் சீட்ல இல்லாம போனாரோ அப்படி பிஜேபிக்கு ஒரு பெரிய இடைஞ்சல் இதுல இருக்கு. இப்படி ஈடியை வந்து தவறுதலாக பயன்படுத்த எதிர்கட்சிகளோட ஒற்றுமை வந்து வலுப்படும். ஒண்ணு. ரெண்டாவது, எதிர்கட்சிகளுக்கிடையே இப்போ பல பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள்லாம் அவங்க மறந்துடுவாங்க. எனவே முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்வார் என்பது பொதுவான எதிர்பார்ப்பு. ஹேமந்த் சோரனுக்கும் அதே எதிர்பார்ப்பு தான், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அதே எதிர்பார்ப்பு தான். 2 முதல்வர்களின் கைது மற்றும் ராஜினாமாக்களை நாம் எதிர்பார்க்கலாம் உடனடியாக. ஆனா அது பிஜேபிக்கு எப்படி அனுகூலமா முடியும்? உதயநிதி அதுல வந்து அவர் அரசியல் ரீதியாக ஒரு முன்னெடுப்பு எடுப்பார். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் தமிழ்நாடு முதலமைச்சரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தெரியும். அது ஜெயலலிதா ஆட்சியில் துணை முதல்வர் எந்த காலத்திலுமே கிடையாது, எம்ஜிஆர் ஆட்சியிலும் துணை முதல்வர் எந்த காலத்திலையும் கிடையாது, காமராஜர் ஆட்சியிலையும் கிடையாது. நமக்கு தெரிந்த துணை முதல்வர்கள் 2 பேர் தான். ஒன்னு திரு மு.க. ஸ்டாலின், இன்னொன்னு திரு ஓ. பன்னீர்செல்வம். மு.க. ஸ்டாலின் துணை முதல்வரான போது என்ன வழிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டனவோ அது வந்து உதயநிதி கடைபிடிக்கப்படும். தமிழ் மட்டினர்களுக்கு வணக்கம். என்ற நேர்காணல் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் தராசி ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நந்தகுமார். ஈடியோடைய அதிகாரம் வந்து அத்துமீறல் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. அண்மையில் சேலத்தில் வந்து விவசாயிகளுக்கு சாதி பெயரிட்டு சம்மன் கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டு அது சர்ச்சையாகி இப்போ வந்து அந்த சம்மன்கள் வாபஸ் பெறப்படுறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, சம்மன் வாபஸ் பெறப்பட்டாலும் சம்மன் அனுப்பியதால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு வந்து யார் பொறுப்பேற்பது? பொதுவாக மன உளைச்சல் வந்து நீதிமன்ற பரிபாலனைப்படி நஷ்ட ஈடு தர வேண்டிய விஷயம். அப்படி என்றால் அந்த அதிகாரிகள் மீது வழக்கு தொடர்ந்து உரிய நஷ்ட ஈட மத்திய அரசாங்கத்திலிருந்து அந்த விவசாயிகள் பெற வேண்டும். சம்மன் என்பது அழைப்பாணை. அழைப்பாணை வந்து ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ். அதை கேர்லெஸ்ஸாலாம் அனுப்ப முடியாது, தவறுதலாலாம் அனுப்ப முடியாது. காரணம் என்னன்னா, ஈடிக்கு இருக்கிற ஒரே அதிகாரம் வந்து பிஎம்எல்ஏ கீழே நடவடிக்கை எடுக்கிறதா. பிற அமைப்புகள் மாதிரி பல்வேறு அதிகாரங்கள் அதுக்கு கிடையாது. பல்வேறு அதிகாரங்கள் இருக்கும்போது கூட பாயிண்ட் ஆஃப் மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் போடலாங்க. மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் வந்து பல நேரங்களில் போடுறது தான். நான் வழக்கறிஞராக இருக்கும்போது சில வழக்குகள் எடுத்து நடத்துவோம். காவல்துறையை வந்து மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்னு சொல்லி நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும். அப்போ நம்ம நஷ்ட ஈடு கேட்க முடியாது, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்டை நீதிமன்றம் ஏற்றுக்கிடும். ஆனால் ஈடி அப்படி மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட் போட முடியாது. என்ன காரணம்னா, பிஎம்எல்ஏங்கிற அந்த சட்டம், அந்த சட்டத்தின் கூறுகள், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல முதல்ல இம்பார்ட்டண்டா ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் வேணும்ல, குற்ற செயல்கள் மூலமாக கிடைத்த பணம், அந்த பணத்தை செலவை செய்கிற முயற்சி, கருப்பு பணத்தை செலவை செய்து நாட்டின் பொது பொருளாதாரத்தோடு இணைத்தல். 3 கூறு அதுல வந்துருது. பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன். பிளேஸ்மெண்ட்னா குற்றப்பணம் எடுத்தல், லேயரிங்னா பல இடங்களில் பதிக்க வைத்தல், பல நிலைகளில் பதிக்க வைத்தல், இன்டகிரேஷன்னா அதை நாட்டின் பொது பொருளாதாரத்தோடு இணைத்தல். இந்த ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமும் இந்த 3 கூறும் இல்லைன்னா பிஎம்எல்ஏ ஆக்டே ஒர்க் ஆகாத. அப்போ ஒரு விவசாயி 6 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற விவசாயி எந்த கருப்பு பணத்தை எப்படி செலவு செய்ய முடியும்? வீட்டுல துணிமணியை தான் செலவு செய்ய முடியும். அப்ப அது கூட தெரியலையா அவங்களுக்கு? அப்ப ஏன் கொடுத்தாங்க? என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து வைல்ட் லைஃப் அஃபென்ஸும் வந்து பிஎம்எல்ஏ கீழே வருது. 2017 அவங்க வந்து காட்டுரிமை மின்சாரம் வைத்து கொண்டதா ஒரு வழக்கு இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் சம்மன் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் 21 அந்த வழக்குலேருந்து இருவரும் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. விடுவிக்கப்பட்ட வழக்கில் ஈடி சம்மன் அனுப்பலாமா அனுப்பக்கூடாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது. அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரம் ஷெட்யூல்டு அஃபென்ஸா பிஎம்எல்ஏ கீழே வராது.
பிஎம்எல்ஏவுக்கு ஷெட்யூல்டு அஃபென்ஸ் இருக்கு, இன்ன குற்றங்கள்ங்கிறது தெளிவா இருக்கு அதுல. அப்புறம் பொது பொருளாதாரத்தோட இணைக்கணும். மின்சாரம் பாய்ச்சி ஒரு விவசாயி மின்சார வேலி அமைச்சிருக்காருன்னே வச்சுக்குவோம், ஒரு வனவிலங்கு அதுல மாட்டி தவறுதலா இறந்துருது. பல சம்பவங்கள் நம்ம பார்க்கிறோம். விவசாய பேர்ல வழக்கு தொடருவாங்க. அப்போ அந்த வனவிலங்கை அதோட இறைச்சியை வித்து பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிச்சு பொது பொருளாதாரத்தோட இணைச்சிட்டாங்களாமா? எப்படி அந்த கூறு வரும்? அந்த 3 கூறு இல்லைன்னா பிஎம்எல்ஏ ஆக்டே இல்லையே. அது போக ஈடி ஒரு 6 ஏக்கர் விவசாயிக்கு சம்மன் அனுப்பும் அப்படிங்கிறதையே ஏத்துக்க முடியல. ஏன்னா ஈடியோட ரோல் ரொம்ப பெருசு. நோக்கமே நம்ம நாட்டில் போதை மருந்து கடத்தலை தடுத்தல், ஆயுத கடத்தலை தடுத்தல், இதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற கருப்பு பண நடமாட்டத்தை ஒழித்தல். இவ்வளவு பெரிய நோக்கம், உயரிய நோக்கம். அப்போ விவசாயிக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்போ வேற ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு ஆயிருதுல்ல. அதாவது ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயி அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு உள்ளூர் பாரதிய ஜனதா பிரமுகர் சொல்லி சென்னையிலிருந்து ஈடி சம்மன் அனுப்புமா? வாய்ப்பே இல்லை. அங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 500 ஏக்கர் நிலமும் ஒரு பெரிய மலையும் இருக்குங்க, அதுக்கு நுழைவாயில் இந்த விவசாயியோட நிலம், இதன் பின்னணியில பெரிய சதி இருக்குன்னு அவங்க கிளைம் பண்றாங்க. அந்த வழக்கறிஞரோட பேட்டியெல்லாம் படிச்சு பார்த்தா அப்படிதான் தெரியுது. அப்ப இது தீவிரமாக ஆராய வேண்டிய ஒரு விஷயம். இது போக ஜாதி பெயர் குறிப்பிட்ட சம்மன், அப்ப அது கண்டிப்பா பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்ல போடணும், பிசி ஆக்ட்ல போடணும். அப்போ அந்த அதிகாரிக்கு பிசி ஆக்ட்ல ஒரு நோட்டீஸ் அனுப்பணும். அது சட்டப்படி தான் செய்ய முடியும், தடலடியா கைதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் அனுப்பணும். தவறான சம்மனுக்கு கண்டிப்பாக நஷ்ட ஈடு கேட்கணும். இப்படிலாம் செஞ்சாதான் ஈடிக்கு புத்தியும் வரும். வேற வழி இல்லை. அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் போது அதிகாரிகளுக்கு நெஞ்சுரம் வேணும். அப்படிலாம் செய்ய முடியாதுங்க, இது சட்டத்துல இடம் இல்லை, நாளைக்கு நாங்க தான் பதில் சொல்ல வேண்டியது வரும். பிரதமரே சொன்னாலும் மறுக்கணும், நிதியமைச்சர் சொன்னாலும் மறுக்கணும். அந்த தைரியம் எப்போ வரும் அப்படின்னா, அவங்களுக்கு தண்டனை கொடுத்தாதான் வரும். அதுல பிஎம்எல்ஏ ஆக்ட்ல இடம் இருக்கு தண்டனை வாங்கி தர்றதுக்கு. அந்த ஆக்ட்ல இருக்கிற அந்த சரத்தை பயன்படுத்தி தண்டனை வாங்கி தரணும். ஒரு தடவை செஞ்சாதான் அவங்களுக்கு சரியா வரும். அந்த சாதி பேர் குறிப்பிட்ட அந்த விவகாரத்தில் வனத்துறையோட எஃப்ஐஆரில் இருந்துச்சு, அதை தான் இடி காப்பி பண்ணாங்கன்னு ஒரு வருஷம் சொல்லப்படுது. நேற்று அண்ணாமலை பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இடி அதிகாரிகளுக்கு வடநாட்டில் சாதி பேர் போடுறாங்கங்கிறது ஒரு பழக்கம் வந்தனால அதை இங்கே பின்பற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அது இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை பட்டியலின மக்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு கீழே வழக்கு பதியணும்னு கேட்குறாங்க. உண்மையிலேயே அதுக்கு முகாந்திரம் இருக்கா? எதனால அந்த சாதி பேர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அண்ணாமலை எப்போ ஈடியோட ஸ்போக்ஸ் பர்சனா மாறினாரு? அண்ணாமலை பாரதிய ஜனதாவின் மாநில தலைவரா இல்லைன்னா ஈடியோட மாநில தலைவரா? அவர் எதுக்கு ஈடிக்கு வக்காலத்து வாங்கணும்? அப்பவுமே அந்த இடத்துல சந்தேகம் வந்துருது. ஈடி அனைவருக்குமான அமைப்பு தானே, நம்ம எல்லாருக்குமான அமைப்பு. ஈடி அதிகாரிக்கு சம்பளம் யார் தரா? நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் தரோம். அண்ணாமலை சம்பளம் தராரு. அப்ப அண்ணாமலை ஏன் வக்காலத்து வாங்கணும்? வாங்கும் போதே அந்த பிரச்சனை வந்துருதுல. இப்போ காவல்துறைக்கு முதலமைச்சர் வக்காலத்து வாங்குகிறார், முதலமைச்சர் கீழே அந்த துறை இருக்கு, வக்காலத்து வாங்குகிறார். இப்ப காவல்துறைக்கு வேற யாராவது வக்காலத்து வாங்கினா உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்போம்ல. அப்ப அண்ணாமலை எதுக்கு அந்த சால்ஜாப்பெல்லாம் சொல்லணும்? அப்போ மத்திய பாரதிய ஜனதா அரசு இடியை தவறாக பயன்படுத்துகிறதுங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு அது மேலும் வலு சேர்க்கிறது. இப்படி ஒரு சம்பவம் இல்லையே, பல சம்பவங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். பல முதலமைச்சர்கள் இடியால துணை முதல்வர்கள்லாம் உள்ள ஜெயில இருக்காங்க. இப்ப வரிசையா முதலமைச்சர்களும் போறாங்க. அப்புறம் இல்ல அந்த சாதி பெயர் குறிப்பிட்டு சம்மன் அனுப்பப்பட்டதுக்கு உள்நோக்கம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதை சட்டப்படியா அதுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா அந்த விவசாயிகளுக்கு? உள்நோக்கம் இருக்கோ இல்லையோ, சட்டப்படி தப்பு. விளக்கம் கொடுக்க வேண்டியது அதிகாரி, அண்ணாமலை கிடையாது இல்லையா? அப்ப வழக்கு போடாதான் அவர் விளக்கம் கொடுப்பாரு. விளக்கத்தை ஏற்றுக்கொள்வதும் தள்ளுபடி செய்வதும் நீதிமன்றத்தோட பொறுப்பு. நம்ம இதுக்கு அதுல மீடியா ட்ரையல் நடத்தணும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கிற டிமாண்ட் கரெக்ட் சட்டப்படி. அப்போ சட்டப்படி அந்த அதிகாரி பேர்ல நடவடிக்கை எடுக்கும் போது அவர் நீதிமன்றத்தின் முன்னால் ஆஜராகி ஏன் இப்படி வந்துங்கிற ஒரு விளக்கம் கொடுப்பார்ல. நீதிமன்றம் ஏத்துக்கிட்டட்டும், இல்ல ஏத்துக்கிடாம அதிகாரிக்கு தண்டனை விதிக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் அது கோர்ட் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் தானே, அண்ணாமலை முடிவு செய்ய வேண்டிய விஷயம் கிடையாது. அண்ணாமலைக்கு ஏன் இந்த அவசரம்? அவர் மத்திய அரசாங்கத்தோட எல்லா துறைகளுக்கும் அவரே மந்திரி மாதிரி ஏன் பேசினாரு? சொல்ல போனா அப்படி பார்த்தா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தான் பதில் சொல்லியிருக்கணும். காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கிற முதலமைச்சர் காவல்துறை மேல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டால் அவர் பதில் சொல்றாரு.
அதே மாதிரி வந்து இடிக்கு பொறுப்பு வகிக்கிற நிதி அமைச்சர் இடி பேர்ல குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டால் அவங்க தான் பதில் சொல்லணும். இடியோட அடுத்த தாக்குதல் வந்து டெல்லியில் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதை நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாயிட்டு இருக்கு. அவர் வீட்டுக்கு வெளியே வந்து சிறப்பு காவல் படையெல்லாம் குவிக்கப்பட்டிருக்காங்க. வீட்டுக்கு போக வேண்டிய ஊழியர்கள், அரவிந்த் கெஜ்ரிவாலோட ஊழியர்கள் உள்ள செல்ல அனுமதி மறுக்கப்பட்டிருக்காங்க. அவர் வீட்டுக்கு செல்லக்கூடிய சாலையுடைய நுழைவு வாயில்கள், எல்லைகள் வந்து பிளாக் செய்யப்பட்டிருக்கதா தகவல் வெளியாகிட்டு இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுவார் அப்படிங்கிற தகவல் நேற்றுக்கு வந்து அவர் கொடுக்கப்பட்ட சம்மன் அவர் வந்து மறுத்திருக்காரு. அவர் ஆஜராகலை. இந்த நிலையில் இந்த கைது இருக்குது, வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 6ஆம் தேதி குஜராத் போறாரு. குஜராத் போக விடாம தடுக்கிறதும் கூட இதுல அரசியல் நோக்கமாக இருக்கலாம். ஆனால் அந்த பொதுவாக வந்துங்க கைது எப்போ நடவடிக்கை எடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் வலியுறுத்தி சொல்லியிருக்குன்னா, when there is a great risk of flight, அதாவது அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் தப்பித்து போய் விடுவார், flight of the accused, அப்பதான் வந்து அந்த கைது நடவடிக்கை எடுக்கணும். மற்றபடி கைது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்பதுதான் வந்து உச்சநீதிமன்றத்தின் கட்டளை. என்ன காரணம்னா அதுல அந்த பர்சனல் லிபர்ட்டி பாதிக்கப்படுது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இடியோட அதிகார எல்லை பிஎம்எல்ஏயோட ஜாமீன் பெறுவதற்கான பிஎம்எல்ஏ விதிமுறைகள்லாம் பார்க்கும்போது ஜாமீன் பெறுவது ரொம்ப கடினம் கைதுக்கு பிறகு. காரணம் வந்து கிட்டத்தட்ட குற்றமற்றவர் நிரூபிச்சாதான் ஜாமீன் கிடைக்கும். கோர்ட்ல அதுல வந்து ஹேண்டிகேப் இருக்கு. அது குறித்த வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. இன்னும் முழுமையான தீர்ப்பு வரல. அப்போ கைது செஞ்சாலே அடுத்த 6 மாசத்துக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பொலிட்டிக்கல் சீட்ல இல்லாம போயிடுவாரு. இப்போ எப்படி செந்தில் பாலாஜி பொலிட்டிக்கல் சீட்ல இல்லாம போனாரோ அப்படி செந்தில் பாலாஜி பொலிட்டிக்கல் சீட்ல இல்லாம போனதுனால திமுகவுக்கு நஷ்டம் தான். கோயம்புத்தூர்ல இப்ப பலவீனமாயிருக்காங்க அவங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி இவர் மன்னிக்கவும் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்வதன் மூலமாக குஜராத், டெல்லி, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் அந்த கட்சியை பலவீனப்படுத்தலாங்கிறது நோக்கமா இருக்கும். ஆனா ஒரு பெரிய பிஜேபிக்கு ஒரு பெரிய இடைஞ்சல் இதுல இருக்கு. இப்படி இடியை வந்து தவறுதலாக பயன்படுத்த எதிர்கட்சிகளோட ஒற்றுமை வந்து வலுப்படும் ஒண்ணு. ரெண்டாவது எதிர்கட்சிகளுக்கிடையே இப்போ பல பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள்லாம் அவங்க மறந்துடுவாங்க. மறந்து பெரிய அளவுக்கு புரிதலும் விட்டு கொடுத்தலும் வந்துடும். காரணம் 1977 எமர்ஜென்சில இதே தான் நடந்துச்சு. எல்லாரையும் தூக்கி உள்ள வச்சாங்க இந்திரா காந்தி அம்மா. கடைசியில வந்து 1.5 மாசம் தான் தேர்தலுக்கு, யார்ட்டையுமே கையில பணமே கிடையாது. ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னா இணைஞ்சாங்க. ஜனதாங்கிற பொதுப்பயணர்ல வந்து இந்திரா காந்தியை தோற்கடிச்சாங்க. இதுதான் பழைய வரலாறு. இதை வந்து மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மறைக்கிறார்கள் என்பதுதான் என் கருத்து. இல்லை, இப்போ கெஜ்ரிவால் கைது தொடர்றதுக்கான அவர் முதலமைச்சராக தொடர்றதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல சார். டெல்லி முதலமைச்சராக இருக்காரு, அந்த வாய்ப்பு வந்து பறிக்கப்படும், இல்லை அது மறுக்கப்படும். அப்படிங்கும்போது அது ஆம் ஆத்மி கட்சியை இன்னும் வீக்கன் பண்ணணும், தேர்தலில் அது பாஜகவுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பாஜக கருதலாம்ல. ஓட்டு போட போகிறது பொதுமக்கள் தானே. அவங்க வந்து இது பழிவாங்க நடவடிக்கைன்னு உணர்ந்தாங்கன்னா எல்லாரும் பிஜேபிக்கு எதிராக தானே ஓட்டு போடுவாங்க. இப்போ ஹேமந்த் சோரனுக்கு இதே நிலைமை தான். ஜார்க்கண்ட் முதல்வர் இதே மாதிரி ஒரு வழக்கு, அந்த வழக்கை இடி கையில் எடுத்துக்கிடுச்சு. அவர் 7 சம்மன் அவர் வந்து போகலை, கைதை நோக்கி போகுது. அவர் தன்னுடைய மனைவியை முதல்வராக்குவதற்கு, அவங்க பேர் கல்பனாவோ என்னமோ, முதல்வராக்குவதற்கு ஒரு எம்எல்ஏ சீட்டெல்லாம் வெக்கேட் பண்ணி, ஆனால் நான் முதல்வராக தான் இருப்பேன்னு சொல்றாரு. அந்த பார்ட்டியும் அப்படித்தான் சொல்லுது, அவரோட கட்சியும். ஆனா பிராக்டிகலா வந்து முதல்வர் பதவியில தொடர்வதுங்கிறதுல பல சிக்கல்கள் இருக்கு. காரணம் வந்து மீண்டும் ஜாமீன் மறுப்பதற்கு அதுவே ஒரு காரணமா மாறிடும். பதவியில இருக்கிறதே வந்து ஜாமீன் மறுப்பதற்கு ஒரு காரணமா மாறிடும். எனவே முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்வார் என்பது பொதுவான எதிர்பார்ப்பு. ஹேமந்த் சோரனுக்கும் அதே எதிர்பார்ப்பு தான், அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அதே எதிர்பார்ப்பு தான். 2 முதல்வர்களின் கைது மற்றும் ராஜினாமாக்களை நாம் எதிர்பார்க்கலாம் உடனடியாக. ஆனா அது பிஜேபிக்கு எப்படி அனுகூலமா முடியும்? ஓட்டு போட போறது பொதுமக்களுங்க. அப்போ வாக்காளர்கள் வந்து பிஜேபி இப்படியெல்லாம் செய்யுது, பழி வாங்குது, இதை இப்படியே விட்டா இந்திய ஜனநாயகத்துக்கே ஆபத்துன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இருக்கிற பிஜேபி ஓட்டு வங்கியும் போயிடும். அப்படிதானே இந்திரா காந்தி காலத்துல புரிஞ்சுக்கிட்டாங்க. துர்க்மான் கேட்ல கட்டாய குறும்ப அறுவை சிகிச்சை செய்யப்படுதுங்க. ஏராளமான பேருக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. பத்திரிகை தணிக்கை, டிவி, சோசியல் மீடியா கிடையாது, வெறும் செய்திகள் வாய் வழியாக பலரோட காலம். அப்ப நான் பஞ்சாப்ல ஹரியானால வேலை பார்த்துட்டு இருக்கேன். 76 காலகட்டம், 77 அவசர தேர்தல், எல்லா எதிர்கட்சிகளும் பலவீனப்பட்டு கிடந்துச்சு. அடிச்சு எரிஞ்சிடலான்னு இந்திரா காந்தி கணக்கு போட்டாங்க. ஆனால் எப்படி வந்து மக்கள் விழித்தெழுந்து இந்திய ஜனநாயகத்தை காப்பாற்ற போராடினார்களோ அதே நிலைமை தான் இப்பவும் வரும். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து கடந்த காலங்களில் இடிக்கு அதிக அரசியல் தலைவர்கள் போகாதப்பெல்லாம் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா,
இடி சம்மனுக்கு கூட போகாத தலைவர்களை கொண்டிருக்கோம், அந்த நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வருத்தமாக இருக்குது அப்படின்னாரு. இன்றைக்கி அவருக்கு சம்மன் கொடுக்குறாங்க, அவர் போக மறுக்கிறாரு. அப்படிங்கும்போது முன்னாடி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக இப்போ அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு பார்வை வைக்கப்படும். ஆமா, தனக்கு வந்தா தானே தலைவலியும் திருவலியும் தெரியும். இதே அரவிந்த் கெஜ்ரிவால் பிஜேபியோட எத்தனை மசோதாக்களுக்கு ஆதரவு அளித்தார், நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே அது. எப்போதுமே அப்படித்தான். நீங்க வந்து ஒரு ஒரு பெரிய ஜனநாயக விரோத செயல் நடக்கும்போது உடனடியாக கண்டிக்கணும். நம்ம பாதிக்கப்படல, எதிராளி தானே பாதிக்கப்படுறான் அப்படின்னு நீங்க வாளா இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த கத்தி உங்களுக்கே தான் வந்து சேரும். வரலாறு உணர்த்துகிற பாடம் இதுதான். அரவிந்த் கெஜ்ரிவால் லேட்டா அது தெரிஞ்சிருக்காரு, வயசு கம்மி, இப்பதான் அவருக்கு தெரியுது. நம்ம இந்திரா காந்தி காலத்துல இருந்து அரசியலை பார்த்துட்டு இருக்கிறோம், அதனால நம்ம சொல்றோம். அரவிந்த் கெஜ்ரிவால் எத்தனை பிஜேபியோட சட்டவிரோத மசோதாக்களுக்கு, ஜனநாயக விரோத மசோதாக்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு, வரிசையா பட்டியல் சொல்லலாம். கடைசியில் என்ன ஆச்சு? பிஜேபி அவரை தான் குறி வைக்குது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவும் அப்படிதான். அப்ப ஆரம்பத்திலிருந்தே சித்தாந்த நிலைப்பாடு எடுத்து அதை எதிர்த்து கொண்டு இருப்பதுங்கிறது வேற. இப்ப திமுக சித்தாந்த நிலைப்பாடு, பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறது. ரொம்ப காலமாக, இன்றைக்குன்னு இல்லை, காலங்காலமாக நம்ம சில கொள்கைகளை பின்பற்றுகிறோம். வட இந்திய அரசியலுக்கு ஏற்றதாக கூட இல்லை, அது இருந்தாலும் நம்ம அந்த கொள்கைகளை விட்டு கொடுப்பதில்லை. அது வந்து வேற சித்தாந்த எதிரிகள். அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பிஜேபியோடையும் அணுக்கமா தான் இருந்தாரு. மம்தா பானர்ஜி என்ன பிஜேபியோட வந்து அவங்க தேர்தல் உறவே வச்சிருந்தாங்களே. இப்ப அவங்க பாதிக்கப்படும் போதுதான் அவங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியுது. அப்படிதான் தெரிய வரும். அது நம்ம அரசியலோட ஒரு வினோதங்கள்ல அது ஒண்ணு. ஹேமந்த் சோரன் தான் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பக்கம் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 முதலமைச்சர்களும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற நிலைமை பார்க்குறோம். பீகாரில் லல்லுவுடைய மகன் தேஜஸ்வி லல்லு 2 பேருக்குமே சம்மன் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எதிர்க்கட்சிகளுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையும் கைது பண்ணி வச்சுட்டா அது தேர்தலுக்கு சாதகமாக அமைஞ்சிரும்னு பாஜக கணக்கு போடுறாங்களா? எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைங்க எஜமா, எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைங்க. இப்படியான ஒரு போக்கு அங்க தெரியுது பிஜேபியில. ஆனா அப்படியெல்லாம் வச்சுதான் வந்து இந்திரா காந்தி தோற்கடிக்கப்பட்டார். அவர் வந்து எமர்ஜென்சி எப்படி வந்ததுங்க? அலகாபாத் கோர்ட்ல இந்திரா காந்திக்கு எதிரான தீர்ப்பு. ஆனா அந்த தீர்ப்புக்கு செல்ஃப் ஸ்டே கொடுத்தாரு நீதிபதி. நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் பார்த்துக்கங்க. செல்ஃப் ஸ்டே. இப்போ இங்க கன்விக்ஷனும் சென்டென்ஸும் பண்ணும்போது வெறும் சென்டென்ஸ் மட்டும் தானே ஸ்டே கொடுக்குறாங்க, கன்விக்ஷனுக்கு சேர்த்து அவர் ஸ்டே கொடுத்தாரு. தாராளமா சுப்ரீம் கோர்ட்ல போய் அவங்க பார்த்துருக்கலாம். ஆனா எமர்ஜென்சி கொண்டு வருதுன்னு முடிவு எடுத்தாங்க. எமர்ஜென்சி கொண்டு வந்தோம்னா எமர்ஜென்சி எக்ஸஸ் வந்துடும். எப்பவுமே அளவுக்கு அதிகமான அதிகாரங்கள் வந்து அது ஆபத்தானது தானே. பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. எந்த விதமான கேள்வியும் கேட்காத அதிகாரம் என்பது அது கெடுப்பாரில்லானும் கெடும். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரில்லானும் கெடும். கெடுக்கிறதுக்கு ஆளே தேவையில்லை. தக்க தருணத்துல இடித்து கூறுவதற்கு பக்கத்துல ஆள் இல்லாத மன்னர்கள் தாங்களாகவே கெட்டு போய்விடுவார்கள். அந்த நிலைமையில தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாரையும் கைது பண்ணிட்டே போங்க, ஆனா ஓட்டு போட வேண்டியது ஜனங்க தானே. யாரோ ஒருவர் அவர் வருவார், அந்த யாரோ ஒருவருக்கு வந்து மக்கள் ஓட்டு போடுவார்கள். அதே கட்சியில அரவிந்த் கெஜ்ரிவால் வேணா உள்ள இருக்கலாம், ஹேமந்த் சோரன் வேணா உள்ள இருக்கலாம். ஹேமந்த் சோரனோட மனைவி அவங்க அந்த அந்த லீடு எடுத்துட்டு அவங்க செயல்படுவாங்க. அந்த கட்சியிலே இன்னும் நமக்கு பெயர் தெரியாத பல தலைவர்கள் இருப்பாங்க. ஒரு கட்சியில வந்து ஒரு முகம் தாங்க நமக்கு தெரியும், ஆனால் ஈக்குவலான பல தலைவர்கள் இருப்பாங்க. அவங்க அந்த கட்சியை வழி நடத்துவார்கள். எது எப்படி இருந்தாலும் ஜனநாயக விரோதத்துக்கும் சர்வாதிகாரத்துக்கும் அடிக்கப்படுகிற ஒரு எச்சரிக்கை மணியாகத்தானே இதை நம்ம பார்த்துக்கணும். எப்படிங்க பாராளுமன்றத்துல வந்து என்ன குரல் எழுப்புனாங்க அந்த இளைஞர்கள்? தானாஷாஹி நஹி சலேஹி தானே, சர்வாதிகாரம் இனி நடக்கவே நடக்காது, இதுதான் அவங்க எழுப்புன கோஷம். போய் குப்பியை வீசினாங்க, போராட்டம், பெரிய சதி செயல் அது இதுன்னு சொன்னாங்க. இந்த இவ்வளவு நாள் ஆகி போச்சு, உன்னையும் எதையும் கண்டுபிடிச்ச மாதிரியே தெரியல. வேலையில்லா திண்டாட்டம் தான் அவங்க வைத்த முழக்கமே. இத்தனை கோடி பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு பிரதமர் வந்து எல்லா கூட்டத்திலையும் மாறு தட்டிக்கிறாரு. அவர் எப்படி வந்து வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்த்து வந்து இளைஞர்கள் ஒரு பாராளுமன்றத்துல பார்வையாளர்களா உள்ள நுழைஞ்சு போராட்டம் நடத்துறாங்க. வெறும் முழக்கம் எழுப்பியிருந்தா கூட வேற விஷயங்க. பார்வையாளர் மாடத்துல இருந்து முழக்கம் எழுப்பியிருந்தா கூட வேற விஷயம். மேல இருந்து கீழே குதிச்சுல அவங்க வந்து போய் குப்பி வீசினாங்க. அப்ப அந்த நாட்டுல ஒரு பெரிய கொந்தளிப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். சாலையோரத்தில் வேலையற்றதுகள் மனதிலே விபரீத எண்ணங்கள் வேந்தே, இதுதான் கால குறி. இது அறிஞர் அண்ணா சொன்னதுங்க. சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நினைவு மணிக்கும் சொர்க்கவாசல் திரைப்படத்துல வந்து அறிஞர் அண்ணாவோட வசனம் இது. 1954 படம். அப்ப சாலையோரத்தில் வேலையற்றதுகள் மனதில் விபரீத எண்ணங்கள் வரும்ல, அதுதான் வந்து தேர்தலில் பிரதிபலிக்க போகுது. தமிழ்நாட்டில் பிரதமருடைய வருகை இருந்துச்சு. 2ஆம் தேதி பிரதமர் வந்துட்டு போனார். அதை தொடர்ந்து பல்வேறு கட்ட பேச்சுக்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில்
உதயநிதி அமைச்சர் உதயநிதி வந்து இன்னைக்கு பிரதமரை சந்திக்க இருக்கார். கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகளுக்கான அழைப்பை கொடுத்துட்டு அவரை நேரில் அழைக்கிறதுக்காக போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த சந்திப்பு தான் இருக்குமா, இல்லை இதுக்கு பின்னாடி அரசியல் பின்னணி இருக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ரொட்டீனான சந்திப்புன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அழைப்புதல் கொடுப்பதற்கு டெல்லி போகிறார். போகும்போது ஒருவேளை அரவிந்த் கெஜ்ரிவால் கைது இன்றே நடந்தால் உதயநிதி அதில் வந்து அவர் அரசியல் ரீதியாக ஒரு முன்னெடுப்பு எடுப்பார். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் தமிழ்நாடு முதலமைச்சரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அது உதயநிதிக்கான ஒரு அரசியல் வாய்ப்பாக கூட மாறலாம். மற்றபடி தமிழ்நாடு நிவாரணம் கேட்டு மனு கொடுக்கலாம். அதை தாண்டி உதயநிதி மோடி சந்திப்பில் பெரிய அரசியல் இருப்பதாக நான் கருதவில்லை. பொதுவாக 2 அரசியல் தலைவர்கள் சந்தித்துக் கொள்ளும் போது அரசியல் இருப்பதாக நாம் நினைப்பது என்பது வாடிக்கையான விஷயம். என்ன இதில் வந்து சொல்லப்படுது அப்படின்னா, அனுமானமான ஒரு கருத்தாக சொல்லப்படுவது, பிப்ரவரி மாதத்துக்கு முன்னாடி வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக பதவியேற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் அதுக்கு முன்னாடி போயிட்டு பிரதமர் ஒரு முறை அதிகார நிமித்தமாக சந்திட்டு வர்றது வந்து அவருக்கு ஒரு கூடுதல் சிறப்பாக இருக்கும், அதனால் போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது இல்லை, உதயநிதி துணை முதல்வராவது ஆகாது வந்து முதலமைச்சரோட விருப்பம் தான். துணை முதல்வருங்கிற பதவி வந்து கான்ஸ்டிடியூஷனில் கிடையாது, துணை பிரதமரும் கிடையாது. அது ஒரு ஜிஓ போஸ்டிங் தாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ்க்கு அந்த ஜிஓ கூட போடலை. துணை முதல்வராக இருந்தார். துணை முதல்வராக பதவி ஏற்றுக்கொள்கிறேன்னு பதவி பிரமாணம்லாம் செய்ய முடியாது. உதயநிதி ஏற்கனவே செஞ்ச பதவி பிரமாணம் என்னவோ அவ்வளவுதான், அமைச்சர் தான். அமைச்சர் ஸ்டேட்டஸ்ல இருந்து அவருக்கு வந்து துணை முதல்வர் ஸ்டேட்டஸ் கொடுக்கணும்னா முன்னாடி திரு மு க ஸ்டாலினுக்கு அந்த ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது ஒரு ஜிஓ போட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஜிஓ வேணா போடலாம். இதுக்கும் பிரதமர் சந்திப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? முதலமைச்சர் விரும்பினால் துணை முதலமைச்சர் போட்டுக்கலாம். 3 துணை முதலமைச்சர்லாம் போட்டிருக்காங்களே. பிஜேபி இப்போ ஜெயிச்சு வந்த மாநிலங்கள்ல வந்து 2 துணை முதலமைச்சர், 3 துணை முதலமைச்சர், ஜாதிக்கு ஒரு துணை முதலமைச்சர் எல்லாம் போட்டிருக்காங்களே. என்ன சட்ட அங்கீகாரம் இருக்கு? ஆந்திராவில் 5 பேர் போட்டாங்கன்னு நினைவு சார். ஜெகன்மோகன் ரெட்டி பதவி. ஆமா ஆமா, அதாவது சட்ட அங்கீகாரம் கிடையாதுங்க. யாரை வேணாலும் துணை முதல்வர்னு சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் ஒரே ஒரு ஜிஓ போட்டது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டும்தான். அது ஜெயலலிதா ஆட்சியில் துணை முதல்வர் எந்த காலத்திலுமே கிடையாது. எம்ஜிஆர் ஆட்சியிலும் துணை முதல்வர் எந்த காலத்திலையும் கிடையாது. காமராஜர் ஆட்சியிலையும் கிடையாது. அப்போ நமக்கு தெரிந்த துணை முதல்வர்கள் 2 பேர் தான். ஒன்று திரு மு க ஸ்டாலின், இன்னொன்று திரு ஓ பன்னீர்செல்வம். மு க ஸ்டாலின் துணை முதல்வரான போது என்ன வழிமுறைகள் கடைபிடிக்கப்பட்டனவோ அது வந்து உதயநிதி கடைபிடிக்கப்படும். ஆனா பிப்ரவரி மாதம் நடக்குமா நடக்காதா அது உண்மையிலேயே நமக்கு தெரியாது. பிப்ரவரி கடைசியில வந்து தேர்தல் வந்துருங்க. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விடும். அப்ப தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னாடி இதை செய்யணும். அதுக்கெல்லாம் சாத்தியக்கூறு உடனடியாக இருப்பதாக எனக்கு தோன்றது. தமிழ்நாட்டில் பேசுபொருளா இருக்க இன்னொரு விவகாரம், சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தரா இருந்தவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடிக்கு தொடர்பு இருக்கு, அவர் சொன்ன ஆள் ரெஜிஸ்டரா போடலதுனால அவரோட சதி செயல் தான் இது அப்படின்னு அண்ணாமலை குற்றம் சாட்டுறாரு. அமைச்சர் பொன்முடி நீதிமன்றத்தால் தண்டனை பெறப்பட்டு இப்போ அவர் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்ந்துகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட அந்த இலாக்காவே இல்லைங்கும் போது அவர் அதிகாரம் செலுத்தி கைது செய்ய வச்சார் அப்படிங்கிற அண்ணாமலையோட குற்றச்சாட்டை எப்படி பார்க்கறது சார்? அண்ணாமலை சுமத்துகிற பல டுபாக்கூர் குற்றச்சாட்டுல இதுவும் ஒண்ணு. நானும் வந்து ஒரு பல்கலைக்கழகத்துல சிண்டிகேட் உறுப்பினராக பணியாற்றி இருக்கேன். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் ரெஜிஸ்ட்ரார் செலெக்ஷன் கமிட்டிலேயே நான் இருந்திருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் அதுக்கு வந்து ஒரு சிண்டிகேட் சப் கமிட்டி போடுவோம். ஒரு பதிவாளர் பதவி காலியானா சிண்டிகேட் சப் கமிட்டி போட்டு அந்த சப் கமிட்டியில கண்டிப்பாக கவர்னர் நாமினி இடம்பெறணும், அரசு பிரதிநிதி ஒருவர் இடம்பெறணும், அது போக சிண்டிகேட் பிரதிநிதி ஒருவர் இடம்பெறுவார். 5 பேர் கொண்டதா போடலாம், இல்ல 3 பேர் கொண்டதா போடலாம். ஒரு பெரிய கொஸ்டினர் தயார் பண்ணி ஒவ்வொருவரையும் உள்ள கூப்பிட்டு அந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டு மார்க் எல்லாம் போட்டு அது ஒரு பெரிய கோப்பா தயார் பண்ணி அனுப்பித்தான் ரிஜிஸ்ட்ரார் பதவிக்கான கன்ஃபர்மேஷனே வரும். ஒரு மந்திரி சொன்னாருங்கிறதுக்கெல்லாம் உடனே ரிஜிஸ்ட்ரார்லாம் போட முடியாது. அது எந்த யுகத்துல இருக்காருன்னே தெரியல. அதுக்கு சிண்டிகேட் கமிட்டி போட்டுலாம் முடிவு பண்ணணும். அந்த கமிட்டி போட்டாங்களா, அது வந்து எத்தனை பேர் இருந்தாங்க, அப்படி இருந்தாலும் கவர்னர் நாமினி வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு மறுத்தாருன்னா அவ எப்படி போட முடியும்? அவரே வாய்க்கு வந்து அடிச்சு விடுறது, அது அவரோட ஸ்டைலு. அதுக்கு பிறகு நம்ம விளக்கம் கொடுத்துட்டு இருக்கணும். அந்த விளக்கத்துக்கு அவர் அது பிழைன்னு உணர்ந்தா கூட அண்ணாமலை வருத்தம் தெரிவிக்க மாட்டாரு. பொன்முடிக்கும் ரிஜிஸ்ட்ரார் போஸ்ட்டுக்கும் சேலம் துணைவேந்தர் கைதுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுங்க. சேலம் துணைவேந்தரோட எக்ஸஸ் இருக்கு, அபிஷியல் எக்ஸஸ். அது கைது செய்யக்கூடிய அளவுக்கு அபிஷியல் எக்ஸஸாங்கிறது நமக்கு இனிமேல் தான் தெரிய வரும்.
ஏன்னா ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து உடனடியா ஜாமீன் வழங்கி இருக்காரு. அப்ப ஜாமீன் வழங்கி இருக்கிறாருன்னா கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைத்து மீண்டும் போலீஸ் விசாரணைக்கு போலீஸ் காவலுக்கு அனுப்பக்கூடிய அளவுக்கான குற்றம் இல்லைன்னு அந்த மேஜிஸ்ட்ரேட் உணர்ந்திருக்கணும் நீதித்துறை நடுவர். எதன் அடிப்படையில் ஜாமீன் கொடுத்தாங்கன்னு உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் பதில் கொடுக்கணும்ல. அதாவது உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்குது கரெக்ட். நம்ம வழக்கு போடும்போது உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்குது. இன்றியமா ஆர்டர் போடல. இன்றியமா ஆர்டர் போட்டிருந்தா தான் உயர்நீதிமன்றம் உடனடியா நடவடிக்கை எடுத்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கு இந்த ஜாமீனுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மனு போடும்போது உயர்நீதிமன்றம் ஜாமீன் கொடுத்ததுக்கான காரணங்களை கேட்டிருக்கு. அப்ப அதெல்லாம் வந்து மேஜிஸ்ட்ரேட் பதிவு செஞ்சிருப்பார்ல. பதிவு செய்யாம எப்படி கொடுக்க முடியும்? ஒரு 2-2.5 மணி நேரம் ஜாமீன் விசாரணை நடந்திருக்கு. அப்ப அதெல்லாம் பதிவு செஞ்சு ஜாமீன் உத்தரவு பிறப்பிச்சிருப்பாரு. அப்ப அது பூராத்தையும் அவர் உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்புவாரு. தன்னோட ஜாமீனுக்கு எதிராக மனு போடுவாங்கன்னு அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? குற்றத்தின் அளவு, அதாவது டாக்டரின் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டிங்க. இது ப்ரொபோர்ஷனாலிட்டினா என்னன்னா அளவு. அந்த அளவுக்கு தகுந்த மாதிரியான விசாரணை, அளவுக்கு தகுந்த மாதிரியான தண்டனை, இதுதான் வந்து நம்மளோட நீதி பரிபாலன கோட்பாடோட அடிப்படை. அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கிறதுனால தான் ஜாமீன் கிடைச்சிருக்கு. இல்லைன்னா வந்து நீங்க அரெஸ்ட் பண்ணி நிறுத்தும் போதே அந்த ரிமாண்ட் கோர்ட் ஜாமீன் கொடுக்காதுல்ல. அதையும் நம்ம சேர்த்து இதுல கணக்கில் எடுத்து பார்க்கணும். இதுவரை எங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.